அரசின் திட்டங்கள் சேவைகள் வீடு தேடி வரும் வகையில் தமிழகம் முழுவதும் ஜூலை 15 முதல் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் முகாம்கள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக சென்னை ஐகோர்ட்டில் சீருடையுடன் ஆஜரான போலீஸ் கூடுதல் டிஜிபி ஜெயராம் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்யுமாறு தமிழக அரசுக்கு காவல்துறை பரிந்துரை செய்துள்ளது. வாஞ்சிநாதன் நினைவு தினத்தையொட்டி பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாரத தேசத்தை அடிமைப்படுத்தியதோடு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற பெரும் தலைவர்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்து சித்திரவதை செய்த ஆங்கிலேய கொடுங்கோலர்களின் கூட்டத்தை அடக்க தனது 25 வயதிலேயே தேசத்திற்காக தன் இன்னுயிரையும் தியாகம் செய்த மாவீரர் வாஞ்சிநாதன் அவர்களின் நினைவு நாள் இன்று. வீரத்தையும் தியாகத்தையும் நினைவுறுத்தும் இத்திருநாளில் வாஞ்சிநாதன் அவர்களின் புகழை போற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் பைக் டாக்ஸி சேவையை நிறுத்த வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கர்நாடகத்தில் பைக் டாக்ஸி சேவை முடிவுக்கு வந்துள்ளது. அத்துமீறி இயக்கிய 103 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து கொல்கத்தா வழியாக மும்பை வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் ஒரு இன்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து கொல்கத்தா விமான நிலையத்தில் நள்ளிரவு 12:45 மணிக்கு விமானம் தரையிறங்கியது. பின்னர் என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதால் அதிகாலை 5 மணி அளவில் பயணிகள் கொல்கத்தாவில் இறக்கிவிடப்பட்டனர். அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து 5வது நாளாக பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் ஆயதுல்லா அலி காமினியை கொன்றால் மோதல் முடிவுக்கு வரும் என்று இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கனடா சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆல்பர்டாவின் கனடாஸ்கிஸில் நடைபெறும் 51வது G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். கனடா பிரதமர் மார்க் கார்னியல் அழைப்பின் பேரில் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இது அவரது 6வது G7 உச்சி மாநாட்டு பங்கேற்பாகும். 250 சர்வதேச புள்ளிகளை கொண்ட மகளிர் டென்னிஸ் தொடர் வரும் அக்டோபரில் சென்னையில் 2 கட்டங்களாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக உலக டென்னிஸ் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி நடப்பாண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 250 மகளிர் டென்னிஸ் தொடர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் ஸ்டேடியத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.